யாப் வெப் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்திரிகையாளர் தஞ்சை அமலன். திரை விமர்சனத்தில் இன்னைக்கு நாம 2 படத்தோட விமர்சனத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று அர்ஜுன் தாஸ் நடித்த சாந்தகுமார் இயக்கிய ரசவாதி படத்தோட விமர்சனம் பற்றியும், இன்னொன்று ஆதம் பாவா இயக்கத்தில் அமீர் நடித்து வெளிவந்துள்ள உயிர் தமிழுக்கு படத்தோட விமர்சனத்தையும் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ரசவாதி படத்தோட விமர்சனத்தை பற்றி பார்க்கலாம். படத்தோட கதை என்னன்னாக்கா, களம் கொடைக்கானல். அர்ஜுன் தாஸ் ஒரு சித்தா டாக்டர். கொடைக்கானலுக்கு மாற்றலாகி வர இன்ஸ்பெக்டர் சுஜித் சங்கர், இவருக்கும் அர்ஜுன் தாஸுக்கும் ஏதோ ஒரு பழைய பகை ஒன்று இருக்குது. அதை மனசில் வச்சுக்கிட்டு அர்ஜுன் தாஸை பழிவாங்க துடிக்கிறாரு. போய் கேஸு போட்டு பழிவாங்க துடிக்கிறாரு இன்ஸ்பெக்டர் சுஜித். இவங்களுக்குள்ள மோட்டிவ் என்ன அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸாகவே மெயின்டைன் ஆகிட்டு ஒரு பக்கத்து வந்தாலும், இன்னொரு பக்கத்து கொடைக்கானல் ஹோட்டலில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்க தானியா ரவிச்சந்திரனுக்கும் அர்ஜுன் தாஸுக்கும் ஒரு காதல் போர்ஷன் போயிட்டு இருக்குது. இந்த காதலையும் பிரித்து விட நிறைய பிளான் பண்ணுறாரு இன்ஸ்பெக்டர் சுஜித். இவங்களுக்கு 2 பேருக்குள்ள மோட்டிவ் என்ன, என்ன பிரச்சனை, பழைய பகை என்ன, அர்ஜுன் தாஸுக்கும் தானியா ரவிச்சந்திரனுக்கும் இடையான காதல் கைகூடுதா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தோட மொத்த கதையும். இயக்குனர் சாந்தகுமார் தன்னுடைய முதல் படத்திலேயே மௌனகுரு என்கிற முதல் படத்திலேயே சிறந்த இயக்குனர் என்பதை நிரூபிச்சிருப்பாரு. அதற்கு அடுத்த ஆர்யா நடித்த மகாமுனி படத்தை இயக்கி அதுலேயும் ஒரு நல்ல பேரை வாங்கினாரு. இந்த படத்தை எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட இந்த படம் அமீர் இயக்கி ஜீவா நடித்து 20 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த ராம் படத்தோடைய அந்த சாயல் இருக்குது. ஆனால் இது வேற ஒரு ஸ்டைலில், வேற ஒரு கதைக்களத்தோட திரைக்கதை அமைப்போட சாந்தகுமார் இதனை சொல்லியிருக்காரு. அர்ஜுன் தாஸ் மிக சிறப்பாகவே நடிச்சிருக்காரு. இதில் ஒரு சித்த டாக்டராக வராது படத்தில். அர்ஜுன் தாஸுக்கு ஏற்கனவே காலில் அடிபட்டு ஒரு கால் விந்தி நடப்பார். அந்த அந்த நடக்கிறது ரொம்ப தத்ரூபமாக, உண்மையிலே அடிபட்டு இந்த ஒரு கால் அடிபட்டு உள்ளவங்க நடந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தத்ரூபமாக நடக்கிறாரு. அதே மாதிரி அந்த காதல் காட்சிகள்லையும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்ஸிலும் அதகலம் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய ஆக்ஷன் பட வாய்ப்பு அர்ஜுன் தாஸ் கிடைச்சா கண்டிப்பாக சிறப்பாக பண்ணுவார் அப்படிங்கிறத இந்த படம் மூலமா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. லவ் சீக்வன்ஸையும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஆக்ஷன் காதல் ரெண்டுலையுமே இது பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இயற்கையை நேசிக்கிற மாதிரியே மனிதநேயம் உள்ள ஒரு மனிதர் மாதிரி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அங்கிட்டு தானியா ரவிச்சந்திரன் பார்த்தா அவங்களும் இதுவரை செய்ததாக ஒரு வித்தியாசமான ரோல் பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறத நீங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. முக்கியமாக சொல்ல போனால் வில்லன் இன்ஸ்பெக்டராக வர்ற சுஜித் பிரமாதம் அடித்து பிரித்து மேஞ்சிருக்கார் நடிப்பில். அந்த சைக்கோத்தனத்தை காட்டுறதா இருக்கட்டும், ஒரு மாதிரி ஒரு ரியாக்ஷன் பண்ணுவார். அதெல்லாம் மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மனைவியை கொடுமைப்படுத்துகிற சீனு, டிஎஸ்பிட்ட உன்னை பற்றி சொல்ல போகிறேன், கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்கிற இன்ஸ்பெக்டரை போட்டு தள்ளுற அந்த ஓப்பனிங் சீன்லேயே கைத்தட்டல் வாங்கிறாரு. ஏற்கனவே அவர் மலையாளத்தில் நடித்த படம்லாம் பிரமாதமான பேர் எடுத்திருக்காரு. தமிழுக்கு உண்மையிலேயே அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு வில்லன் நடிகரா, மிகப்பெரிய குணச்சித்திர நடிகரா, பெரிய லெவல் வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையே இந்த படம் மூலமா கொடுத்துருக்காரு. ஒளிப்பதிவு மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அது இந்த கொடைக்கானல் அழகை ரொம்ப ரம்மியமாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக வழக்கமாக அப்படி தானே சொல்லுவாங்க, கண்ணுக்கு குளிர்ச்சியான்னு. அது மாதிரி ஒரு சிறப்பான ஒளிப்பதிவை இந்த படத்தில் பார்க்கலாம். தமன் மியூசிக்கில் ஆர்ஆர் நல்லா இருக்குது. பாடல்கள் ஒன்றும் பெருசாக மனசில் பதியலட்டா கூட பின்னணி இசையில் சிறப்பாக தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்காரு. இயக்குனர் சாந்தகுமார் இந்த படம் மூலியமாகவும் ஒரு சின்ன சமூக கருத்தை அங்கங்கே அப்படி தெளிச்சுட்டே வராது. இயற்கையை நேசிக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி மருத்துவ அரசியல், இதெல்லாம் அங்கங்கே அப்படியே கையாண்டிருக்காரு. குறிப்பாக ஒரு இடத்துல ஒரு டயலாக் வரும், நம்ம வீட்டு குப்பையை பக்கத்து வீட்டில் கொட்டுவோம், ஒரு மாநிலத்தோடைய குப்பையை பக்கத்து மாநிலத்தில் கொட்டுறோம், ஒரு நாட்டோட குப்பையை இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போய் கொட்டுறோம் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப சீரியஸாகவும் பண்ணாமல், ராவாகவும் பண்ணாமல், எங்கே தேவையோ அங்கங்கே அப்படியே தெளிச்சிட்டு போயிருக்காரு. இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒருவேளை இந்த சமூக அக்கறை இல்லாமல் வெறுமனே இந்த படத்தை பண்ணியிருந்தாருன்னா மனசில் பதிஞ்சிருக்குமா இல்லையா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். உங்களுக்கு சமூக அக்கறை உள்ள ஆளாக நீங்கள் இருந்தால், இயற்கையை நேசிக்கிற ஆளாக நீங்கள் இருந்தால்,
அரசியல், மருத்துவ அரசியல் பிடிக்காத ஆளாக நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து வந்து ஆதம் பாவா இயக்கத்தில் அமீர் நடித்து வெளிவந்திருக்கும் உயிர் தமிழுக்கு படத்தோட விமர்சனத்தை பற்றி பார்க்கலாம். இந்த படம் வந்து ஆரம்பித்து ரொம்ப நாளாக போயிட்டு இருந்தது. பல தடைகளை தாண்டி இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுவும் அமீர் வந்து பல பிரச்சனைகளில் சிக்கலில் மாட்டிக்கிட்டு அந்த போதை வழக்கெல்லாம் ஒரு பேர் அடிபட்டுக்கிட்டு நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் இந்த படம் வந்திருக்குது. படம் வந்து ஒரு அமைதிப்படை ஸ்டைலில் இருக்கிற ஒரு படம், அரசியல் சட்டையர் பண்ணக்கூடிய ஒரு படம். இதில் அமீரோட கேரக்டர் என்னன்னா, அவர் வந்து ஒரு கேபிள் டிவி நிறுவனம் நடத்திட்டு வருவார். அவர் வந்து மெல்ல ஒரு அரசியலுக்கு காலடி எடுத்து வைக்கிற ஒரு சூழ்நிலை அமையுது. கவுன்சிலராக இருப்பார், அப்புறம் வந்து மாவட்ட செயலாளராக மாறுவார். அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலில் வளருவார். அவர் அரசியலுக்கு வர வச்சதே வந்து காதல் தான். நம்ம ஆளுங்கட்சியை சேர்ந்து ஆனந்தராஜோடைய பொண்ணு சாந்தினி சீதரன், ஏற்கனவே இவங்க வந்து ஃபைன்னு ஒரு படம் இயக்குனர் சசி இயக்குன ஃபைங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதன் மாதிரி ரொம்ப நாளுக்கு பிறகு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க தான் படத்தோட ஹீரோயின். இவங்களை பார்த்து அமீருக்கு வந்து இவங்க மேலே லவ் ஏற்படுது. அந்த காதல்னால அரசியலுக்குள்ளே வராது. அப்படி வரும்போது ஒரு கட்டத்தில் வந்து காதலியோட, அதாவது சாந்தினியோடைய அப்பா ஆனந்தராஜ் கொல்லப்படுறாரு. இந்த கொலையை வந்து அமீர் தான் செஞ்சிருப்பாருன்னு ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது. சாந்தினியும் அமீர் தான் அந்த கொலையை பண்ணியிருப்பார் அப்படிங்கிற நம்புவாங்க. இந்த சிக்கலில் வந்து அந்த காதலில் வந்து அமீர் ஜெயிக்கிறாரா, அரசியலில் ஜெயிக்கிறாரா அப்படிங்கிறது தான் படத்தோட மொத்த கதை. ஆதம் பாவா இந்த படத்தில் பயங்கரமாக ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணியிருக்காரு. அங்கங்கே வசனம் நெத்தியடியாக இருக்குது. எந்த காலத்துக்கும் பொருந்துகிற மாதிரியான அரசியல் வசனமாக இருக்குது. அரசியலில் என்னென்ன நடக்குது, வேட்பாளர் என்ன பண்ணுறாங்க, வாக்காளர்கள் என்ன மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நெத்தி போட்டில் அடிக்கிற மாதிரி ஓப்பனாக தாக்கி ஒவ்வொரு வசனமும் எழுதியிருக்காரு. அதில் எந்த வேறு காம்ப்ரமைஸும் பண்ணாமல் பண்ணியிருக்கிறது வந்து மிக சிறப்பாக வந்து அவர் பண்ணியிருக்காரு. அமீர் பார்த்திங்கன்னா, சும்மா இதுக்கு முன்னாடி பார்த்த அமீர் வேறு, இந்த படத்தில் பார்க்குற அமீர் வேறங்கிற மாதிரி காமெடியும் பண்ணியிருக்காரு, ஆக்ஷன் பண்ணியிருக்காரு, லவ் சீக்வன்ஸ் இருக்குது. ஒரு எம்ஜிஆர் ரசிகராக வராது, எம்ஜிஆர் மாதிரி ஒரு டான்ஸ் ஒன்று உண்டு. இது மாதிரி அமீர் நடிப்பு உண்மையிலே வந்து இந்த படத்தில் ஒரு படி மேலே போய் அவரால் வந்து ரொமான்டிக்காகவும் நடிக்க முடியும், காமெடியும் பண்ண முடியும், ஆக்ஷனும் பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சாந்தினி அவங்களும் ஒரு ஹீரோவுக்கு நிகரான ஒரு ரோலில் தான் நடிச்சிருக்காங்க. சிறப்பு. அது மாதிரி ஆனந்தராஜ், நிறைய கேரக்டர்கள் படத்தில் வருது. இமான் அண்ணாச்சி எல்லாமே வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. த்ரோட்டு படம் முழுக்க வந்து அதான் அந்த அமைதிப்படை ஸ்டைல்லே ஃபுல்லாகவே வந்து முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் சட்டையர் தான். அதனால் ரசிக்கலாம். இருந்தாலும் இந்த பழைய படத்தோட சாயல் இருக்குது. இந்த கொடி, த்ரிஷாவும் தனுஷும் நடித்த கொடி படமும் பார்த்தீங்கன்னாக்கா காதல் அரசியல் ரெண்டும் சேர்ந்தது தான். காதலிப்பாங்க, இப்போ அரசியல்னால பிரிவாங்க. அதே கான்செப்ட் தான் இதுவும். ஆனால் அது வேறு மாதிரியான ப்ரெசன்டேஷன், இது வேறு மாதிரியான ப்ரெசன்டேஷன். ஒரு அரசியலும் காமெடியும் கலந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னா, இப்போ அமைதிப்படை ஜானரில் ஒரு படம் உங்களுக்கு பிடிக்கும்னாக்கா கண்டிப்பாக உயிர் தமிழுக்கும் உங்களுக்கு பிடிக்கும். ஆதம் பாவா கண்டிப்பாக ஒரு சிறப்பான இயக்குனர் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு. மியூசிக், ஒளிப்பதிவு எல்லாமே நல்லாவே அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். இன்னொரு திரை விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.